என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா வந்து இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, இது வரைக்கும் இந்தியன் ஜியோகிராஃபியில் 48 மேப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த 48 மேப் இந்தியன் ஜியோகிராஃபி போதும் தாராளமாக போதும். அதை ஒன்ஸ் ஃபுல்லாக பாருங்க. இந்த மேப் சீரிஸ் முடிஞ்சக்கப்புறம் PYQஸ்ல எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது மேப் வச்சு ரிலேட் பண்ணலாம். அது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி அப்படிங்கிறது ஃபுல்லாக ஐடியா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன போக போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஜியோகிராஃபி, தமிழ்நாடு புவியியல் தான் போக போகிறோம். இதில் 49வது கண்டன் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு பற்றிய தகவல்கள். தமிழ்நாடுனா என்ன, அது எப்பெல்லாம் பேர் மாற்றினாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மாநில மறுசீரமைப்பு சட்டம் நவம்பர் 1 1956 இதுபடி தான் என்ன பண்ணாங்க, மாநிலம் வந்து பிரிச்சாங்க. அப்பதான் தமிழ்நாடு அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டது. அது 1947 சென்னை மாகாணம் வந்து மதராஸ் மாநிலம் மாறிச்சு. அதுக்கப்புறம் என்னது தமிழ்நாடு அப்படிங்கிறது 1969 தான் என்ன பண்ணாங்க, பேர் மாற்றினாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் மாறினது எப்போ, 1969. ஃபர்ஸ்ட் என்ன பேர் இருந்துச்சு, சென்னை மாகாணமா இருந்துச்சு. அடுத்த மதராஸ் மாநிலமா மாறிச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படிங்கிறது 1969 தான் பேர் மாற்றினாங்க. அதே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேர் மாற்றது எப்போ இருந்துச்சுன்னா ஜூலை 18 1968. எப்போ, ஜூலை 18 1968. அதே பாராளுமன்றத்தில் பேர் மாற்றது எப்போ இருந்துச்சுன்னா 1969 ஜனவரி 14. இது 1968 ஜூலை 18. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்காங்க, பாராளுமன்றத்தில் ஜனவரி 14 1969 7வது அமெண்ட்மெண்ட் படி தான் வந்து மாற்றிருக்காங்க. 7வது அமெண்ட்மெண்ட் படி மாற்றிருக்காங்க. யாரால் மாற்றப்பட்டது அப்படின்னா அறிஞர் அண்ணாவால் தான் வந்து பேர் மாற்றப்பட்டது. இந்த முதல் 4 பாயிண்ட் சொல்லிடலாமா. தமிழ்நாடு அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டது மாநில மறுசீரமைப்பு சட்டப்படி நவம்பர் 1 1956 பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து 1947 சென்னை மாகாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் மதராஸ் மாநிலம் ஆச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படிங்கிறது 1969 மாற்றப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேர் மாற்றுறது 1968 ஜூலை 18 மாற்றினாங்க. அதாவது பாராளுமன்றத்தில் மாற்றப்பட்டது 1969 ஜனவரி 14 7வது அமெண்ட்மெண்ட் படி மாற்றினாங்க. ஓகேவா, 7வது சட்ட திருத்தம் யாரால் மாற்றப்பட்டது அப்படின்னா அறிஞர் அண்ணாவால் மாற்றப்பட்டது. அடுத்த 5வது பாயிண்ட், தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதினா 234. எத்தனை, 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல தமிழ்நாட்டில இருந்து அங்க போறது ராஜ்யசபா எத்தனை சீட் இருக்குன்னா 18 சீட்டு. தமிழ்நாட்டில இருந்து ராஜ்யசபா எத்தனை சீட்டு, 18 சீட்டு. லோக்சபாக்கு 39 சீட்டு. எத்தனை சீட்டு, 39. சட்டமன்ற தொகுதி மொத்தம் எத்தனை 234. ராஜ்யசபாக்கு எத்தனை சீட்டு, 18 சீட்டு. லோக்சபாக்கு 39 சீட்டு. இந்தியாவில் முதல் மாநகராட்சி மதராஸ் 1288. மதராஸ் மாநகராட்சி தான் வந்து முதல். உயர்நீதிமன்றம் சென்னை தான். சென்னையில் வந்து மிகப்பெரிய வளாகம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. வேர்ல்டுலேயே மிகப்பெரிய 2வது உயர்நீதிமன்ற வளாகம். ஃபர்ஸ்ட் வந்து லண்டன். அதுக்கப்புறம் மதுரையில் வந்து 2024 வந்து உருவாக்குனாங்க. தமிழ்நாடோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து என்ன ஆச்சுன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழி அப்படின்னா தமிழ். அது தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. அந்த தமிழ் தான் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி வந்து தமிழ் தான். ஓகேவா. அதுக்கடுத்து இதோட செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து 995. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 995 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்து மக்கள் தொகை பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லா மாநிலங்களிலும் 7வது பெரிய மாநிலம். அதாவது மொத்த இந்திய மக்கள் தொகையில 6% வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. முடிஞ்சா. அதுக்கடுத்து மக்கள் அடர்த்தியில வந்து 12வது பிளேஸ்ல இருக்காங்க. 1 சதுர கிலோமீட்டருக்கு 555 பேர் இருக்காங்க. அதுக்கடுத்து பரப்பளவில் வந்து 11வது பெரிய மாநிலம். இது புக் டேட்டா. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ அப்டேட் பண்ணது வந்து பிரிச்சதுக்கு அப்புறம் வந்து 10வது பெரிய மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்கு. அதுக்கடுத்து தமிழ்நாடு தலைநகர் சென்னை ஆல்ரெடி பார்த்துட்டோம். கடற்கரை பொறுத்தளவு தமிழ்நாடு கடற்கரை வந்து 3வது பிளேஸ். ஃபர்ஸ்ட் குஜராத், 2வது ஆந்திரா, 3வது தமிழ்நாடு. இதெல்லாமே பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் விஷயம். அதனால் இதை பார்த்துலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இன்னொரு டைம் ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், தமிழ்நாடுங்கிறது பிரிக்கப்பட்டது மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி நவம்பர் 1 1956 பிரிச்சாங்க. 2வது பாயிண்ட் என்ன,
இது 1947 சென்னை மாகாணமா இருந்துச்சு. அடுத்து மதராஸ் மாநிலமா இருந்துச்சு. அடுத்து தமிழ்நாடு அப்படிங்கிறது 1969 மாத்தினாங்க. அடுத்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஜூலை 18 1968 வந்து பெயர் மாற்றினாங்க. பாராளுமன்றத்துல ஜனவரி 14 1969 7வது அமெண்ட்மெண்ட் படி அறிஞர் அண்ணா அவரால் பெயர் மாற்றப்பட்டது. ஓகேவா? சட்டமன்ற தொகுதியில வந்து 234, ராஜ்யசபால வந்து 18 சீட்டு, லோக்சபால வந்து 39 சீட்டு முடிஞ்சு. அடுத்து இந்தியாவில் முதல் மாநகராட்சி மதராஸ் 1288. உயர்நீதிமன்றம் சென்னை, மிகப்பெரிய வளாகம் வந்து வேர்ல்டுல செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லண்டன். அடுத்து மதுரையில இருந்து 2024 உருவாக்கப்பட்டது. அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து தமிழ். அதுக்கப்புறம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. இதான் வந்து ஃபர்ஸ்ட் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழ் தான். அடுத்து பாலின வீதம் வந்து 995. 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் இருக்காங்க. மக்கள் தொகை வந்து 7th பிளேஸ்ல இருக்கு. எல்லா மாநிலங்களையும் 7வது மாநிலம். ஃபர்ஸ்ட் மாநிலம் இது உத்தரப்பிரதேஷ். இது வந்து 7வது மாநிலம் இருக்கு. மக்கள் இடத்துல வந்து 12வது இடத்துல இருக்கு. அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்புனா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பாங்க? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எப்போ எடுத்தாங்க? 1872. அதுக்கப்புறம் வந்து முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா 1881. அடுத்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சா. அடுத்து பரப்பளவுல புக் டேட்டா வந்து 11வது பிளேஸ். இப்போ அப்டேட் பண்ணது 10வது பிளேஸ்ல வந்து தமிழ்நாடு இருக்கு. தலைநகர் சென்னை. கடற்கரையில வந்து எத்தனாவது பிளேஸ் இருக்கு? 3வது. ஃபர்ஸ்ட் குஜராத், 2வது ஆந்திரா, 3வது தமிழ்நாடு. ஓகேப்பா, இந்த மேப் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நம்புறேன். அடுத்து ஃபர்தர் மேப்ல பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் பா.